ஐயா எங்களுக்கு வந்து ஐயாண்ட தோட்டத்தை இருக்கா காட்ட போறாரு என்ன ஐயாண்ட தோட்டம் இதில் அப்படியே குப்பையில் வீசிக்கிறாங்க பாருங்க. இருந்தாலும் 2 பிள்ளைகள் ஒரு பிள்ளைய ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பியிருக்கிறார் ஐயா. ஒரு பிள்ளை வந்து இந்த வாழை ஊரில் பாருங்க பழமெல்லாம் அப்படியே பழுத்து அதுலேயே கிடக்கு. நாம் அப்படியே பிடுங்கி அதுலேயே வச்சு சாப்பிட வேண்டியதான். இப்படி எவ்வளவோ வாழைக்குலையில் வந்து இங்கே விழுந்து போய் கிடக்கிறத பார்க்கணும். பாவம். ஒரு கட்டின விலை எவ்வளோ? ஒரு கட்டின விலை ஒரு கடை 300 வந்தால் 600. பிடிங்கிட்டு போகலாம் தானே யார் பிடிங்கிட்டு போய் சாப்பிடுறது பார்த்தீங்களா? கிழிஞ்சு இவ்வளோ பார்த்து போகலாம். அப்படியே மரத்தோட விழுந்து போயே பழுத்து போய் கிடக்கு. கிழிஞ்சிருந்தா ஐயா வந்து வாழைத்தோட்டம் செய்கிற ஒரு விவசாயி. பேனட்டை கண்ணாலை பிறகு பார்த்துருக்குறேன். ராசவள்ளி கொடிக்கலாங்கண்ணா ஐயா. ராசவள்ளி கொடிக்கலாங்க பாருங்க. இங்கே கிராமப்புறங்கள்ல இந்த தோட்ட பகுதிகளுக்கு வந்தீங்கன்னா இப்படி பார்க்கலாம். இதெல்லாம் போடுங்க எடுக்க மாட்டேனுமா தெரியுமா? அப்போ ஐயா அப்படியே விட்டுருக்குறேன். இல்லை கூடுதலாக வந்து கதளிப்பழம் தான் வந்து இங்கே வச்சுருக்கிறேன். இது லிப்பானது கதளிப்பழம் நான் கிட்ட காட்டுறேன் பாருங்கள். புயல் காரணமாக வந்து பல வாழைத்தோட்டங்கள் எல்லாம் அழிஞ்சிருந்து ஐயா வந்து ஒரு வாழைத்தோட்டம் செய்கிற ஒரு விவசாயி கோப்பாயில் இருக்கிறாரு. இப்போ அவரோட தான் இந்த காணொலியில் எடுத்துருக்கிறோம். ஐயா வந்து சொல்லியிருந்தார். இதில் பற்றிய கருத்துக்களை மறக்காம தெரிவிங்க. ஏன்னா விவசாயியை பிடிக்காதவன் யாரும் இருக்காது. விவசாயியை பிடிச்சா இந்த காணொலிக்கு ஒரு ஷேரை போட்டுவிடுங்க. ஓகேண்டா. ஐயா ஒரு விவசாயியாக இருந்தாலும் 2 பிள்ளைகள் ஒரு பிள்ளைய ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பியிருக்கிறார் ஐயா. ஒரு பிள்ளை வந்து என்ஜினியர் இங்கே ஊரில் இருக்கிறார். என்ன என்ஜினியராக இருக்கார். வாழ்த்துக்கள் ஐயா. பிள்ளைகளை வந்து அது படிக்க வச்சுருக்கிறீங்க. ஓகே ப்ரோவலே. இந்த காணொலியை நான் யூடியூப் ஃபேஸ்புக்கில் போகிறதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே? ஓகே நன்றி ஐயா. பாய். இப்போ ஐயா எங்களுக்கு வந்து ஐயாண்ட தோட்டத்தை இருக்கா காட்ட போகிறாரு. என்ன ஐயாண்ட தோட்டம் வாங்க இருக்கா பார்ப்போம். வாங்க சுமேத் பாருங்க. இதுதான் வந்து ஐயாண்ட தோட்டம். கத்தாத பாருங்க. பப்பாசி மரம் எல்லாம் அப்படியே சாஞ்சு போயிருக்கு. இதுக்கெல்லாம் பெரிய மரங்கள் இல்லையேண்ணே. ஆஹா அஞ்சு பாருங்க. கண்ணாலைக்கு பிறகு நான் இந்த கிழங்கு பார்த்துக்கேன் ஐயா. இந்த கிழங்கு ராசவள்ளி கொடிக்கிழங்குண்ணே ஐயா. ராசவள்ளி கொடிக்கிழங்கு பாருங்க. இங்கே கிராமப்புறங்களில் இந்த தோட்ட பகுதிகளுக்கு வந்தீங்கன்னா இப்படி பார்க்கலாம். அஞ்சு வேணுங்க. இது ராசவள்ளி கொடிக்கிழங்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொடியில் கீழுக்கும் வந்து ஒரு பிட்டிய கிழங்கு இருக்கும். இது கொடியிலையும் காய்க்கும் தெரியுமா? இது ராசவள்ளியில் இது வந்து கொடிக்கிழங்குன்னு சொல்கிறீங்க. கொடியிலையும் காய்க்கும் கீழுக்கு இதுலேயும் வரும். இங்கே எனக்கு கலர் உண்டு அணிஞ்சு மேடம். நாவல் கலர் தான். இப்படி இருக்கிற தோட்ட பகுதிகளுக்கு வந்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அந்த பேர் வந்து சௌராசிங்கம். ஒரு விவசாயி. இப்போ நாங்கள் இதில் ரோட்டில் பார்த்துட்டு போனோம். இதில் பார்த்தா இந்த வாழைக்குலை எல்லாமே சரிஞ்சு போய்க்கிறாங்க. இந்த புயல் டைமில் வந்து பார்க்கலாம் போயிட்டுது. நிறைய வாழைக்குலையில் சரிஞ்சு போயிருக்குது. எத்தனை வாழைக்குலையா சரிஞ்சு என்ன இது மாதிரி சேதங்களை உங்களுக்கு கிடைக்கும்? இப்போ கண்டாத 100 வாழைக்கு மேலே சரி. 5000 கண்டு வாழை 100-150 வாழை சரி. எல்லாம் குள்ளையோடைய அப்படியே பழுத்து விழுந்து போய் கிடக்குண்ணா. என்ன 10-15 ரூபா இருக்கிறாங்க. இதை கொடுத்து நீங்கள் மூணு கொண்டு வர பெட்ரோல் நட்டம். அதுவும் போய் விடலாங்க. அப்போ குழம்புகளுக்கு எது? இது குழம்பு எடுத்தா தானே. குழம்புக்கும் எடுக்கிறாங்களா? அதை ஓடுறக்காரர் இருக்காங்களோ அவங்கண்டா எடுக்கிறாங்க. மற்றவங்க எடுக்காங்க. நாங்கள் சந்தையை கொண்டு போகிறாங்க. அப்போ இந்த முறிஞ்சு கிடக்கிற எல்லாம் நீங்கள் என்ன செய்வீங்க? நீ இதெல்லாம் மாட்டு போகிறானே இல்லை அப்படியே கிடக்கும். அப்போ இதை நீ திருப்பி ஏற்றணுமே தோட்டமா? இல்லை இப்போ இந்த சின்ன குட்டிகள் வரும். அந்த வாழை இருக்கு இதில் வேற வண்டிக்கான அதை உண்டா வட்டி விட்டு மற்றதை தண்டுறாங்க. இந்த குட்டியே இது வரும். அந்த குட்டியெல்லாம் தட்டை கொண்டு தட்ட வண்டியா இது தட்டினா தான் இது உஷாராக வரும். சாதாரணமாக வாழைக்குலை ஒரு கிலோ என்ன விலை போகுது? எது ஒரு கதலி வாழையோ? கதலி வாழை தான் நல்ல கடை ஒரு 80 ரூபா விற்றா நல்லது. 120 விற்றது. அதான் அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி வரும். இப்போ 10-15 ரூபா அதுவும் எடுப்பாரு இல்லை. ஒரு வாழை கூட 100 ரூபா 50 ரூபா 100 ரூபா தான் கேட்குறாங்க. இப்போ நஷ்டத்துக்கு வந்து உதவி செய்கிறேன் யாரும் சொல்லியிருக்காங்க அரசாங்கத்தாலேயோ இல்லை அடியா சொல்கிறாங்க. 15 கிடக்குது. இங்கே வந்தால் செய்வாங்க தானே ஐயா? செய்வாங்க. போன வருஷமாக வந்ததுக்கு தெரியல. இந்த முறை செய்தாங்க. இது செய்தால் நல்லது. இதில் எவ்வளோ ஏக்கர் வாழை உங்களோட வாழைத்தோட்டம்? இது 5000 கண்டு. இது ஒரு ஆண்டு அது அடுத்த ஆண்டு. அப்படி இதில் ஒரே ஆக்கள் இல்லை. இதுக்கு இல்லை ஒரு எந்த இதில் ஆக்கள் இல்லை. இதுதான் உங்களோட வாழ்வாதாரமாக இருக்குது. இல்லை வேறு வேலையும் செய்கிறீங்களோ? நான் இந்த மோட்டர் மைனிங் இல்லை மோட்டர் செட்டு எடுத்துறது அதான் சும்மா
இப்போ நீங்கள் ஒரு நம்பி ஒரு வருவாய் வருமானு சொல்லி நம்பி ஒரு தோட்டத்தை செய்கிறீங்க, ஒரு விவசாயத்தை செய்கிறீங்க, நாங்கள் வாழையே எடுத்துக்கொள்ளும், வாழையே செய்கிறீங்க. இப்படி ஒரு அழிவு விரைக்கெல்லாம் அது மாதிரி பெரிய பெரிய குலையில் போட்டது தான் வந்து விழும். ஏன்னா தனி வாழையை அணிக்கிறது விழுகிறது கஷ்டம். ஒரு குலையோட அணிக்க விளைக்க உங்களுக்கு திருப்பி அதை தொழிலை செய்யணும்னு இப்படி அந்த மனம் தோணுது உங்களுக்கு. அப்படி இப்படி தண்ணி ஊரோட்ட தானே ஊது அப்படி நேரது வெங்கண்ட மட்டும் முடிக்க இல்லையா எல்லாரும் கன வாழையெல்லாம் முடிஞ்சு கிடக்கு அப்படி நேரது அரிசியில் வீடுகளெல்லாம் உடஞ்சி போச்சு. அதுவும் இந்த வெள்ள நிவாரணம் 20,000 கொடுத்தா உங்களோட வீடு வெள்ளம் வந்தா இல்லை இந்த தோட்டம் தானேண்ணா தோட்டம் அங்கே கிடக்குதா மகளுக்கு கொடுத்தாச்சு. அப்போ வீட்டுக்கு வெள்ளம் வரையில ஆக்கள் இல்லை தானே அவங்க எல்லாம் வெளிநாடா வெளிநாடு போட்டு இப்போ வருவீங்க. எத்தனை பேர் வெளிநாடு? 2 பேர் இருக்காங்க. சரி அதான் எவ்வளவு சேதம் வந்து உங்களோட காசின் கணக்கின் படி எவ்வளவு போகும்? எவ்வளவு ரூபா சேதம் வந்து நட்டம் வந்திருக்கு? இப்போ நட்டம் வந்து என்ன ஒரு 25,000 ரூபா காசு அறிவிக்கணும் அவ்வளோதான். இல்லை இப்போ உங்களோட வாழை முறிஞ்சிருக்கு தானே அதுக்கு கணக்கு பார்க்க கூலிக்கே இப்போ 2,500-3,000 கூலி. இல்லை உங்களோட சாதாரணமாக சொல்லுங்க ஐயா. இது 1000 கண்டுக்கு ஒரு 50,000 ரூபா போகணும். 1000 கண்டுக்கு 50,000 ரூபா. அதுக்கு 5,000 கண்டு 5,000 கண்டு இவ்வளோ ஒரு அங்காளம் கிடக்கு. அது குறும்பு என்னென்ன வாழையிலையா செஞ்சிருக்கு? கதலி கூடுதே கரதினம் கதலியாக வைக்கும் மற்ற இதை மற்ற முன்தான். அதான் இப்படி இங்கே பாருங்க இப்படி காட்டுவோம். இங்கே பாருங்க இந்த வாழை வந்து முறிஞ்சு ஐயா நீ வந்து இந்த தை மாதம் வந்து வாழைப்பழம் பயங்கர விளைவிக்க வைக்குமோ என்ன காத்தடிச்சா சரி காற்று முடிஞ்சு தானே புறம் தட்டுப்பாடு வரும். இல்லை ஒரு இதுக்குள்ள வந்து வாழைக்குள்ளே 1,000 ரூபாய்க்கும் இல்லை. அப்போ எப்படி இருந்த உங்களுக்கு சரி சரி பூசியாக கேட்கும் 1,000 ரூபாய்க்கும் இல்லை. அதான் அப்போ இனி வந்து தை மாதங்களில் வந்து வாழைப்பழம் வந்து அதிக விளைவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க வாழைக்குள்ளே அப்படியே விழுந்து பழுத்து போய் கிடக்குது. இடப்பழம் பழுத்த பழம் அப்படியே பிடுங்கி அப்படியே சாப்பிட வேண்டியா. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பிடுங்கி அப்படியே சாப்பிட நீங்கள் அப்படியே போட்டபடியே கிடக்குஞ்சு பாருங்க. விவசாயம் இல்லை நிலைமையை பாருங்கள் அப்படி இருக்கான்னு. இங்கே பாருங்க இவ்வளோ வாழை பாருங்க சரிஞ்சு போய் கிடக்கணும். இங்கே பாருங்க பாவங்க அட கண்ணாலை புறம் இந்த அட்டையை பார்த்துக்கேன் பாருங்க. இங்கே பேன் அட்டை கண்ணாலை புறம் பார்த்துருக்குறேன். என்ன அட்டை அதுக்கு பேர்? செட்டி அட்டை கண்ணாலை புறம் பார்த்துருக்கேன். இங்கே பிஞ்சோடைய எல்லாம் சரிஞ்சு போய் கிடக்கு. இங்கே நிறைய வாழைக்குலையில் வந்து அப்படியே வெட்டாமலே விட்டு வாழை தண்டு மட்டும்தான் இருக்கு. அதுதானே வாழை தண்டு மட்டும் இருக்கு. இங்கே பாருங்க கவலை தான் என்ன ஒன்றும் செய்யலை. அதானே இஞ்சால பாருங்க இஞ்சி அப்பாடி ஓ மேனே பப்பாசி கூட விழுந்து போச்சு. அங்கே பப்பாசி பழம் கிடக்கு இங்கே கொடுக்குற இல்லையா சாப்பிட மாட்டேமா. இங்கே பாருங்க பப்பாசி பழம் இனிக்காதோ இன்னைக்கு வந்து நல்ல பழங்கள் கிடக்குது. ஐயோ நான் பிடிங்கி விட்டேன். இங்கே பாருங்க நல்ல பழங்கள்லாம் அப்படியே ரோடு இஞ்சி பாருங்க இஞ்சாலையெல்லாம் அப்படியே என்ன சரிஞ்சு போய் கிடக்கு அப்பளம். இதை உங்கள் மச்சாண்டா காணி என்ன இது இப்போ இதை ஒரு நேரம் அந்த ஒரு இல்லை அது என்ன தான் நட்டமாக தான் திருப்பி அது என்ன செஞ்சே தான் நான் ஆகணும் என்ன. அதான் இந்த இடம் எவிடம் ஐயா? இது எவிடம் கோயில் இப்போ நாச்சு மாவிலடி இது இந்த சரியான அட்ரஸ்? இது கோப்பாய் வடக்கு. இங்கே பாருங்க இங்கே ஒரு வாழை வந்து பொந்தி போடுறத குழா போடுறத பார்க்க ஆசையாக இருக்கும். ஆனால் இங்கே பாருங்க இப்போ வந்து அப்படியே விழுந்து போய்க்கிறேன். அதில் போயிடுச்சு என்ன அப்பா 30 கிலோவுக்கு மேலே வரும். அனியா எவ்வளோ வாழை இங்கே பார்த்தீங்க இங்கே எவ்வளோ வாழைப்பழம் இஞ்சி இங்கே அப்படி அந்த முறிஞ்சோட விழுந்து அப்படியே அழுகி இஞ்சால பழுத்து போய் கிடக்கு. இங்கே அப்படி பழுத்து போய் இப்படி இவ்வளோக்குள்ள இப்போ வந்து புயல் தெரியும் தானே உங்களுக்கு. அந்த புயல் மழைக்கு வந்து இவ்வளவு சேதாரம் வந்திருக்கு. ஐயா சொல்கிறார் இப்போ கொண்ட கடையில் நாங்கள் நேற்றைக்கும் பழம் பண்ணினால் அரை கிலோ 60 ரூபா எடுத்தாங்க. ஐயாட்ட வந்து 10 ரூபா கேட்குறாங்களா. இங்கே பாருங்க இஞ்சி இப்படி ஒரு வாழையை அப்படியே போட்டு கிடக்கு பாருங்க. இஞ்சி பாருங்க அப்படி இஞ்சி நல்ல பழம். இது வேண்டுறதுக்கு ஆள் இல்லாமல் ஐயா இதெல்லாம் கொடுக்கலாதோ ஐயா இதில் எடுக்கிற இல்லை அடா கடவுள்
இங்கே பார்த்தீங்களா எப்படிப்பட்ட ஒரு வாழையை கொடுக்கலாதான் ஐயாவா இங்கே இதெல்லாம் அப்படியே குப்பையில் வீசி கிடக்கு பாருங்க அப்படியே விழுந்த மாதிரி கிடக்கு இங்கே இஞ்சால பாருங்க இங்கே எவ்வளோ பெரிய வாழை பாருங்க இங்கே அப்படியே இப்போ வந்து அந்த புயலுக்கு இவ்வளோ சேதங்கள் இப்போ என்ன செய்கிற ஒன்றும் செய்யலாது பாவங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சால பாருங்க இங்கே பப்பாசி பழத்தை பாருங்க ஐயா இந்த பப்பாசி பழமெல்லாம் பிடிக்கி விற்க மாட்டீங்களோ இங்கே பாருங்க எவ்வளோ பப்பாசி பழம் வந்து பாருங்க ஆஹா பிடிங்கிட்டு போகலாம் தானே யார் பிடிங்கிட்டு போய் சாப்பிட்றத பாருங்க வீட்டு இவ்வளோ பப்பாசி பழம் அப்படியே மரத்தோட விழுந்து போயே பழுத்து போய் கிடக்கு இது கேட்டால் கடையில் விற்பனைக்கு வேண மாட்டாங்களா மழையேண்டா பப்பாசி பழம் வாழைப்பழங்கள் வேணி சாப்பிட மாட்டானுங்க என்ன பார்த்தீங்களா கடவுள் இவ்வளோ சேதம் இதில் பாவம் தானே ஏன்னா சரியான சந்தை வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் விவசாயிகளில் பாடு பெரும்பாடு தான் இல்லை கூடுதலாக வந்து கதளிப்பழம் தான் வந்து இங்கே வச்சுருக்கிறேன் இதுலேயும் ஒரு குளம் இருக்குது பாருங்கள் உங்களோட யாழ்ப்பாணத்து கதளிப்பழம் நான் கிட்ட காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்களா இது வந்து ஒரு கதளிப்பழம் ஒரு குலை தப்பி இருக்குது சரியா இப்போ வந்து இப்படித்தான் இந்த தோட்டத்தில் வந்து அழிவுகள் ஏற்பட்டுக்கிறத நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் இன்னும் காட்டுறேன் ஓகே இப்போ பாருங்கள் புயலுக்கு இந்த வாழை வந்து விழுந்துட்டுது இந்த வாழை விழுந்தோடனே இங்கே பாருங்க பழமெல்லாம் அப்படியே பழுத்து அதுலேயே கிடக்கு நாம் அப்படியே பிடுங்கி அதுலேயே வச்சு சாப்பிட வேண்டியதான் இப்படி எவ்வளவோ வாழைக்குலையில் வந்து இங்கே விழுந்து போய் கிடக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி பாவங்கள் ஒக்கரோட ஐயாண்ட வீட்டில் அம்புர்லங்கா மரம் ஒன்று நிற்கி பாருங்க இங்கே அம்புர்லங்கான்றது இது வந்து சிங்கள ஊரில் நிறைய இருக்கும் எங்கள் மக்கள் சாப்பிட்றதில்ல இதில் வந்து நிறைய விஷயம் செய்யலாம் கறி செய்யலாம் ஊறுகாய் செய்யலாம் அப்படி நிறைய செய்யலாம் நீங்களும் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு வீடுகள்லையும் வந்து அம்புர்லங்கா மரம் வைங்க இப்போ பார்த்தீங்கன்னா வாழை இலையை வந்து பையா தூக்கி வைப்போம் ஐயா எடுத்துகிட்டு ஓடியாங்கோ வாழையில போய் தானே ஓடறோம் இல்லாட்டி கொண்டே தான் ஓட என்ன கடை ஆள் வந்து எடுத்து லேட்டாக போச்சு ரைட் இது ஒரு கட்டின விலை எவ்வளோ ஒரு கட்டின விலை ஒரு கடை 300 வந்தால் 600 600 சரி ஓகே ஒரு இங்கே பாருங்கள் இந்த புயல் பாதிப்பில் இந்த விழுந்த ஒரு வாழையை பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரு வாழைக்கூலை இவ்வளோ பெரிய ஒரு வாழைக்கூலை அப்படியே ஒன்றுது அப்படியே கிடக்கு குப்பையில் போட்டு கிடக்கு இங்கே பார்த்தீங்களா